85,000 90,000 டன் எல்பிஜி கேஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஷிப் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து சென்று விட்டது, அதுவும் 2 ஷிப் கடந்து சென்று விட்டது அப்படிங்கிற இந்த செய்தியை 2 Indian ships, Shivalik and Nanda Devi, crossed the Straits of Hormuz and are now headed to ports in India. Each of the ships is carrying in excess of 46,000 metric tons of LPG, cumulatively 92,700 metric tons. ஊடகங்கள் பேசியிருந்தார்கள் அப்படின்னா இந்தியாவினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்தியாங்கிற இந்த ஒரு நாடு மட்டும்தாங்க அமெரிக்கா கூட போய் ஒரு டீல் பேசிட்டு அவங்களுடைய நேரடி எதிரியான ரஷ்யா கூட இன்னொரு டீல் பேச முடியும். ஈரான் கூடயும் நல்லபடியா டீல் பேசிட்டு அவங்களுடைய நேரடி எதிரியான இஸ்ரேல் கூடயும் டீல் பேசி வச்சிருக்க முடியும். ஈரான் கூட மீடியேட்டரா இருக்கக்கூடிய ஒமான் கூடயும் இந்திய அரசாங்கம் பேசுவாங்க. ஒமான் அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஹூத்திஸ், அவங்களுக்கு அடைக்கம் கொடுக்க ஏமன் நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இப்படின்னு சொல்ற எல்லா நாடுகள் கூடயும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு தான். இதை யார் வேணாலும் மறுக்கலாம். இப்படி நான் இந்திய நாடு எல்லாரும் கூட நல்ல அப்ரோச் வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் இதை வேற மாதிரி நீ சங்கீதாண்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா மனசாட்சி தொட்டு வேற ஏதாவது ஒரு நாடு இப்படி எல்லா நாடுகளுடன் நட்புடன் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுடைய யோசிக்கக்கூடிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க ஒத்துக்கிடவே மாட்டாங்க. பட் இந்தியனாக இதை நம்ம பெருமையா சொல்லலாம்.